ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆராதனைக்கு நேரா கடந்து செல்ல போகிறோம். அவருக்கு தெரிந்த பாடல், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காக, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே என்று சொல்லி பாடி சத்தமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி சின்ன பிள்ளைங்க. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுங்க, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சொல்லுங்க, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசித்து பாடுறீங்க? நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. கைகளை தட்டி உற்சாகத்தோடு விட. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே சுமந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே சுமந்தீரே, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்ததே, உங்க வாயின் வார்த்தையா அன்று ஜீவன் வந்ததே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. பாடலமா சேர்ந்து, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. அப்படி எழுப்பி நிற்கலாமா?
அப்படி எழுப்பி எல்லாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்மை தூக்கி எடுத்த தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மை தூக்கி எடுத்த தெய்வம் அவர் சமாதான காரணர். அவர் உயிரோடு கூட எழுந்தவர், உயிரோடு கூட இருக்கிறவர். என் அப்பா மரித்து போன தெய்வம் அல்ல. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. அந்த மரணமாகிய எதிரியை என் அப்பா ஜெயித்தா. அந்த மரணமாகிய எதிரியை என் அப்பா ஜெயித்தா. அந்த மரணமாகிய எதிரியை என் அப்பா ஜெயித்தார். கைகளை தட்டி சொல்லுங்க. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆமென். உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஒரு விஷயம் கூட. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுங்க சொல்லுங்க. உயிரோடு எழுந்த இயேசுவே உண்மையா சொல்றீங்க. உமக்காகவே. நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர். ஓ நீர் ஒருவரே ரட்சகர். ஹalleluya, 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ. என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர் ஆமென். சமாதான காரணர். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரே. ஆமென். ஓ மரித்து போன அந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தை, உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த காலை வேளையில? என்னை தூக்கி எடுக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர் இயேசுவே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே இயேசுவே. ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான சமாதான காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. விசுவாசமா அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே.
என் அப்பா எவ்வளவு பெரியவர், என் அப்பா உயிரோடு எழுந்தவர், அந்த எதிரியை, அந்த மரணமாகிய எதிரியை ஜெயமாய் மாற்றினவர். ஹalleluya 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 சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. எத்தனை பேர் விசுவாசமா பாடுறீங்க? என்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். என் இயேசு ஒருவர் மட்டுமே. ஹalleluya. விழுந்து போற என்ன தூக்கி எடுக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். என் அப்பா ஒருவர் மட்டுமே எனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். அவர் இயேசு மட்டுமே எனக்கு ஒரு ஆறுதலை தர வல்லமை உள்ள தெய்வம் உண்டு என்று சொன்னார். அவர் இயேசு மட்டுமே. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. ஆமென் ஆமென். ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. அப்படியே கைகளை தட்டி கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்த உயிரோடு கூட இழந்த தெய்வத்தை, வரலாற்ற ரெண்டா பிளந்த தெய்வத்தை, ரெண்டா பிரித்த தெய்வத்தை, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ஹalleluya சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள இயேசு ஒருவர் மட்டுமே, இயேசு ஒருவர் மட்டுமே. கைகளை தட்டி என் அப்பாவை கொஞ்ச நேரம் யாரும் வெறுமனே நிக்காதீங்க. ஹalleluya வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரம் அல்ல. என் அப்பாவை முழு மனதை ஆராதிக்கிற நேரம், முழு மனதை துதிக்கிற நேரம். வரலாற்ற ரெண்டா பிரித்தா. ஹalleluya. சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த தெய்வம். ஹalleluya. சீஷர்களுக்கு முதலாவதாக காட்சி கொடுத்த தெய்வம். ஹalleluya. மரியா தேடி ஓடுகிறார், கல்லறையின் அருகாமையிலே ஓடுகிறார். என் இயேசுவை காணல, என் அப்பாவை காணல. கண்ணீர் விட்டு அழுகிறார். என் அப்பாவை காணலையே. எத்தனை பேர் அப்பாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீங்க? என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசையோடு கூட இந்த காலயத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் அப்பாவை ஒரு தடவையாவது நான் பார்க்கணும், என் அப்பாவை ஒரு தடவையாவது நான் பார்க்கணும், என் அப்பாவை ஒரு தடவையாவது நான் தொட்டு பார்க்கணும்னு சொல்லி ஹalleluya தாகத்தோடு கூட இந்த ஆராதனை நிற்கிற சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையில என் அப்பாவை ஒரு நிமிஷம் பார்க்கணும். அந்த மரியாதை போல ஹalleluya. இயேசுவை காணல, வைத்த இடத்துல காணல. அந்த மரியாதைக்கு காட்சி கொடுத்தா. ஹalleluya. சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தா. தேவப்பிள்ளையே, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆசையோடு கூட, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆசையோடு கூட இருக்கிறீங்க? உயிரோடு எழுந்த தெய்வம் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. ஆனால் சரித்திரத்திலே இடம் பெற்ற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். அவர் இயேசு மட்டுமே. ஹalleluya. இப்படி சொல்லியும் ஆராதிக்காம இருக்கிறீங்க என்று சொன்னார். என்ன செய்யறது? கைகளை தட்டி. உலகத்திலே எத்தனையோ தெய்வம் உண்டு. தெய்வ பிள்ளைகளை எத்தனையோ தெய்வம் உண்டு. யாரும் உயிர்த்ததா சரித்திரமே கிடையாது. யாரும் உயிரோடு கூட எழுந்தார்கள் என்று சொல்லி ஹalleluya எந்த வரலாற்றிலும் எழுதப்படவில்லை. ஹalleluya. என் தெய்வம் மட்டும் தான் நமக்காக வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். எல்லா பாவங்களுக்காக இரத்தம் சிந்தின தெய்வம். உயிரோடு கூட எழுந்த ஒரு தெய்வம் உண்டு. நம்மோடு கூட உலாவுகிற ஒரு தெய்வம் உண்டு. நமக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உண்டு. நமக்கு ஆறுதல் தர வல்லமை உள்ள தெய்வம் உண்டு. நமக்கு ஹalleluya எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள ஒரு தெய்வம் உண்டு. கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கூட கைகளை தட்டி வெளியில் இருக்கிறவங்க ஆராதிக்காம இருக்காதீங்க. ஹalleluya. என் தெய்வம் பெரியவர். நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவப்பிள்ளையே, உயிரோடு கூட எழுந்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவர் ஜீவனின் அதிபதி. என்னோடு கூட பாடலாமா? உயிரோடு எழுந்தவரே, சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தமா சத்தமா. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தமா சத்தமா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. சத்தமா சத்தமா. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உண்மையா? ஹல்லேலூயா ஓசன்னா. உங்க சத்தம் உயரட்டும். உண்மையா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தாரே, சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை எத்தனை பேர் முழு மனதோடு கூட, வெளியில் இருக்கிறவங்க முழு மனதோடு கூட, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. அப்படியே மரத்துக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, மரத்துக்கு நேராக நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனையில் பிரியப்படுகிறார். ஓ ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உண்மையா உண்மையா? ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை சொல்றீங்க. அந்த சாஸ்திரங்களை ஆளுகிறவர். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே,
ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உண்மையா உண்மையா ஓ இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அப்பா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், அப்பாவை பார்த்து எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம். சத்தம் உயர்த்தும், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், எத்தனை பேர் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சகோதரர்கள் சொல்லுங்க, வாழ்த்துகிறோம், பிள்ளைங்க சொல்லுங்க, வணங்குகிறோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவரே. சொல்லுங்க சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவரே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா எல்லா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி நெஞ்சில கை வச்சு, அப்பா நாங்க உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் கூட என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க. அவர் நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். உம்மை உயர்த்துகிறோம், உண்மையா வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். எல்லாம் வைகளை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிள்ளை எல்லாரும் வைகளை திறந்து இயேசு, எல்லாம் வைகளை திறந்து ஆமென். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எல்லாமாய் திறந்து கர்த்தரை துதிங்க. இயேசு ஜீவிக்கிறார். தோத்திரம் 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 என்னன்னு சத்தமா வைகளை திறந்து கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம். இயேசுவே என்று எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எல்லாம் வைகளை திறந்து என் ஆண்டவர் நல்லவர். எல்லாமாய் திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர்
நல்லவர். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு ஜீவிக்கிறார். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே. தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் இயேசுவே. அல்லேலூயா. தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே தோத்திர மண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். தோத்திரம் 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 தோத்திரம். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் புரட்டும் வந்தோ போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. எல்லா வாய்களை திறந்தார் அதிகமா சத்தமா தூக்குறம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு ஆமென். அப்படி எல்லாம் உற்சாகமாய் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்லா துதிங்க. வெளியே நிற்கிறவெல்லாம் வாய்களை திறந்து துதிங்க பார்க்கலாம். என் இயேசு ஜெயித்தார், என் இயேசு ஜெயித்தார், என் இயேசு ஜெயித்தார். அவர் உயிரோடு எழுந்தவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கிறோம். எல்லாம் வாய்களை திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி அப்பா என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து ஆராதி. எல்லா தம்பிமார் வாய்களை திறந்து வெளியே நிற்கிறவர்கள் ஆமென் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. எல்லா துதிங்க.
Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எல்லாம் திறந்து உற்சாகமா கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை, சகல ஆள உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தாங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்றென்றைக்கும் காக்கிறவர், காக்கும் நல்ல மீட்பர் நமக்கு உண்டு. இயேசு ஜீவிக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயோ அவன் நம்மை நடத்தி செல்கிற தேவன் அவர். அவன் நன்மைகளே செய்கிறவர். அவர் ஒருபொழுதும் தம்முடைய ஜனத்துக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொன்னவர். எல்லாம் வாயை திறந்து தோத்திரம் பண்ணி ஆமென். கர்த்தரை நம்பினவன் ஒருபோது கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்பினவன் ஒருபோது வெட்கப்படுவது இல்லை. நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாதிருக்கிறாய், இனிமேல் அறிவாய் என்றார். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாதிருக்கிறாய், இனிமேல் அறிவாய். தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய செயல்கள் ஒருபொழுது அது தீமைக்கு ஏதுவானது அல்ல. ஆமென். அவருடைய தீர்மானத்துக்குட்பட்டது. நல்ல வாயை திறந்து அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் இப்பொழுது அறியாமல் இருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களிலே அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் வாயை திறந்து இந்த நாள் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு கைவிடார். வாய் திறந்து அம்மா இயேசு ஜீவிக்கிறார். அம்மா வாயை திறந்து ஒரு சோதனை பாடு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமாய் ஒரு தளர்வுகள் வரும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் எந்த மனிதனும் தளர்ந்து போவதில்லை. காரணம் இந்த நாட்களில் நாம் ஜெயத்தோடு இந்த ஆராதனை முடிக்கிறோம். ஆமென். வாய் திறந்து எல்லா வாய் திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு நல்ல உற்சாகமாய் ஒரு பரலோக தரிசனத்தோடு ஒரு பரலோக நித்திய பேரின்பத்தோடு தான் நாம் இந்த 21வது நாளிலே வந்திருக்கிறோம். எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். உலக பிரகாரமாய் அது உங்களுடைய சரீரத்திலே மாம்சத்திலே துக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆவியிலே பரலோகத்தில் ஒரு மகிமையின் ஆத்துமாவை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அது நிச்சயமான ஒன்று. பரலோகத்தில் ஒரு மகிமையான ஒரு ஆத்துமா இன்றைக்கு மகிழ்ந்து பூரிப்படைந்து கொண்டிருக்கிற இந்த நாள் அது தோல்வியினால் அல்ல, அது ஜெயத்தினால். ஆத்துமா ஆதாயத்துக்காக தான் ஊழியம். ஆத்துமா ரட்சிக்கப்படத்த ஊழியம். வாய் திறந்தேம்மா வெளியே நிற்கிறவர் எல்லாரும் தோத்திரம் 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 தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிற அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நிறைய பேர் இன்னும் துதிக்கலேமா. நீ துக்கப்படுகிறதல்ல, வாயை திறந்து துதி. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கணும், தெய்வ சமூகத்தில் ஆராதிக்கணும். சூழ்நிலைகளை பார்த்தல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா
ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கொட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, ஆபத்தோட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்று ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவே அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நன்றி என்னல் ஆண்டவரே, துணை அவரே, நன்றி தகப்பனே. ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எல்லா வாய்களை திறந்தாரது இயேசுவே. உம்மை என்று விடாமல் நான் தொடரவே, என்னை என்று விடாமல் நீர் பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மீட்பரே ஜீவிக்கிறார். துத்ரம் 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 துத்ரம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவர் அல்லேலூயா. துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆமென். எல்லாம் அப்படியே கரங்களை தட்டி கத்தர துதிப்போமா? கொஞ்ச நேரம் கத்தர துதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லா பாதாளத்தின் அந்தகார வாசல்களை கத்தர் மேற்கொள்ளுகிறவர். எல்லா வாய்களை திறந்து கத்தர துதிங்க. இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், இயேசு மரணத்தை ஜெயித்தார், இயேசு ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆராதனையிலே அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று சொல்லுவோம், இயேசுவே என்று சொல்லுவோம், இயேசுவே என்று சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். தோத்ரம். எல்லா வாய் திறந்தேமா? பின்னாடி நிற்கிற பிள்ளை எல்லாம் வாய்களை திறந்து ஆராதி. தோத்ரம். இயேசுவே நீ நல்லவர். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான இந்த உயிர்த்தெழுதலின் இந்த நல்ல நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவார். ஆமென். நீர் எங்களோடு ஆமென் ஆண்டவரை எழுந்தருளி இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை கைவிடாத தேவனாய், நான் மரித்தேன் என்று நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். நான் மரித்தவராகிய நான் இன்றைக்கும் நான் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆமென். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொன்னது போல உயிர் தெழுந்தவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் எழுந்திருக்கிறார், நம்மை உயிரடைய செய்யும்படியாய் எழுந்திருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த உயிர் தொழுதலின் வல்லமை இந்த நாளில் நம் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறது. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? நம் ஒவ்வொருவரையும் அவர் உயிர்ப்பிக்கிறவர்.
அப்படியே நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக அண்ணன் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும். Hallelujah. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேத லக்கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி பாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்றதோ நீ எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
வழிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். இது தவறே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், மதத்தை சீரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மறுபடியுமாக கடந்து வர, நாங்கள் உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கிறதான இந்த காணிக்கை கர்த்தர் தாமே அங்கீகரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய ஜெபங்கள், நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், எல்லா விதமான தரித்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாக நீர் மாற்றி ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தாவே, நீர் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை கனப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே கனப்படுத்தும், தொடர்ந்து நடத்தும், உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது இந்த நாளில் அருமையான பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? வேணா பிறந்த வெயிலில் உட்கார வச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னா எப்படி பிரதர் அப்படிங்கீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்கு. ஆமென். சரி, நாம் எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து
தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவான். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவான். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் அடியேன் தூக்கத்தில் திரிவதேனோ? எதிரிகளால் அடியேன் தூக்கத்தில் திரிவதேனோ? தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா
தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனோடு கூட உரையாடுகிற ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான சத்ருவினால் வந்ததான கொடிய விதமான துன்பங்கள், அதனால் அவன் தேவ சமூகத்தில் தேவனுடைய சந்நிதிக்கு அவன் தூரமாக இருக்கும் பொழுது அவன் ஆத்துமா சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, உனக்கு ரட்சிப்பு அவரால் தான் வரும். இந்த காலை நேரத்தில் ஒரு கடினமான பாதை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான போதகர் ஐயா அவர்கள் சொன்ன காரியங்களெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். ஆம், 3 மணி நேரம் கல்வாரி சிலுவையில் நமக்காய் குத்துயிரும் கொலை உயிருமாக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசுவை நம் சிந்தனைக்கு நேராய் கொண்டு வருவோம். எல்லாருடைய பாவங்களையும் தம்மேல் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாருடைய அக்கிரமங்களையும் தாமே சுமந்தார் என்று அந்த வேதம் பகுதி சொல்லுகிறது. காரணம் அன்பு. அன்பு நமக்கு ஏற்படக்கூடியதான கொடிய துன்பங்களில் இருந்தும், கொடிய மரணத்தில் இருந்தும், கொடிய போராட்டங்களில் இருந்தும் நம்மளை விடுவிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. அது நம்மளை கைவிடாது, அது நம்மளை விட்டு விலகாது. தைரியமாய் இருப்போம், தைரியமாய் இருப்போம். தேவனுக்குள் தைரியம் கொள்ளுவோம். மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல நம் ஆத்துமா தேவனுக்குள் களி கூறட்டும், நம் ஆத்துமா தேவனுக்குள் தைரியம் கொள்ளட்டும். நமக்கென்று ஒரு பாதையை அவர் வைத்திருக்கிறார். நாம் செய்யும்படியான ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். தொடர்ந்து சத்ருவின் பிடரியை கர்த்தர் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பார். தேவனுக்கென்று பலத்த காரியங்களை செய்யும்படியான ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை ஒவ்வொரு நாளில் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில். மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை இறங்கி வந்த பண்ணினவருடைய ஏறி வர பண்ணினவருடைய ஆவியானவர் நம் சரீரங்களிலே இருக்கிறபடினாலே, நமக்குள் இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு கடினமான பாதையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் செய்வாராக. தொடர்ந்தவருடைய வார்த்தை நம்மளை தேற்றட்டும், நம்மளை பரிசுத்தப்படுத்தட்டும், நமக்கு தேவையான ஆலோசனைகளை தரட்டும். உங்களை தாழ்த்துகிறோம் பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். அடியார் மீது நீர் கிருபை பாராட்டும்படி வேண்டுதல் செய்கிறோம். மீட்பராய் இயேசு என்கிற உமது நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாருங்க, கிறிஸ்தவம் என்பது அது ஒரு அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டது. கிறிஸ்தவத்துக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது. அந்த அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பாது இருந்தால் நம்முடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கங்களும் விருதா என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கும் நான் நம்புகிறதான நம்பிக்கைக்கும் அடிப்படையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தி தான். ஆமென். அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். யோவானின் புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை மரியாளிடத்திலே சொல்கிறார். சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட தருணமாய் இருக்கிறது?
அது ஒரு துக்ககரமான ஒரு தருணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தான் நேசிக்கிற சகோதரனாகிய லாசரு என்ன செய்தார்? மரித்து கல்லறையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்பொழுது இவருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. பின்பு 2 நாள் தாமதமாக அவர் வருகிறார். சந்திக்கும் பொழுது மார்த்தாலும் இயேசுவும் பேசுகிற உரையாடல் தான் அந்த பகுதியை நாம் வாசித்தோம். நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல அவர் பதிவிடுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை ஒருவன் விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான்? கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க. மரித்தாலும் பிழைப்பான். பிறந்தால் தான் மரிக்க முடியும், மரித்தால் தான் உயிரோடு கூட எழும்ப முடியும். பிறந்தால் தான் மரிக்க முடியும், மரித்தால் தான் உயிரோடு கூட. நாம் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு வல்லமை. ஆமென். இந்த உலகத்திலே பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பகுதி இருக்கிறது. பழைய ஏற்பாடு ஆனது நிழல், புதிய ஏற்பாடானது நிஜம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான பழைய ஏற்பாட்டை விசுவாசித்த, பழைய ஏற்பாட்டை கை கொண்ட, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் தங்களுடைய ஜீவனையை கொடுத்த நிறைய பரிசுத்தவான்கள் தான் புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வரலாறு, இது பொய்யல்ல, இது வரலாறு. நாம் கிறிஸ்துவத்தை ஆராதிக்கிறோம். குருட்டுத்தனமா நம்ம ஆராதிக்க கூடாது, மனம் போல போக்கில் ஆராதிக்க கூடாது. நான் ஏன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் ஏன் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், இதனால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். எங்க அப்பா இருந்தாரு, நான் இருக்கிறேன். எங்க முப்பாட்டனார் இருந்தாரு, நான் இருக்கிறேன். நாங்க ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பங்களில் பிறந்தபடினாலே நாங்கள் கிறிஸ்துவர்களா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற மனநிலைமை தான் இன்னைக்கு அநேகர் இடத்தில் இருக்கிறது. அது தவறு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லைங்களா? இங்கதான் இருக்கீங்களா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்சத்தினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, அது இருதயத்தில் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னும் வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் என்பது ஒரு நிலை, ஞானஸ்தானம் என்பது ஒரு நிலை. அது தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கை. நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ரட்சிப்பு என்பது உயிர்த்தெழுதல். விசுவாசம் என்பது பிறப்பது, ஞானஸ்தானம் என்பது அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவருக்கு சாட்சியாய் வாழ்வது. ரட்சிப்பு என்பது எல்லாவற்றிலிருந்து நம் உயிரோடு கூட எழும்புகிறது தான். அந்த காரியங்கள் அழுத்தம் திருத்தமாக வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இல்ல, சங்கீதக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள், தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமையை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். ஆண்டவருடைய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பட்டயத்தினாலும் அல்ல, புயபலத்திலும் அல்ல, கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார் சொல்லுவாங்க. எந்த தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அநேக வல்லமையான காரியங்களை கிரிகளை செய்திருக்கிறார். ஆனா யூதர்கள் அதிகமாக பின்பற்றக்கூடியதான, அதிகமாக போற்றக்கூடிய, அதிகமாக நினைவு கூறக்கூடியதான காரியம் தேவனுடைய வல்லமை எதுன்னு சொன்னால், தம் உட்பிதாக்களை எகிப்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்த வல்லமை அதிகமாக அவர்கள் நினைவு கூர்ந்து வேதத்தில் சொல்லப்பட்டதை நாம் வேதத்தில் எங்கும் வாசிக்க முடியும், பழைய ஏற்பாட்டில். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? எப்படி எகிப்திலே 10 விதமான வாதையினாலே தேவன் தமது வல்லமை விளங்க பண்ணினார், எப்படி தம்முடைய வல்லமையினாலே அவர் தம் ஜனங்களை விடுதலை செய்தார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு கீழாக கொண்டு வந்தார், எப்படி தேவன் தம்முடைய வல்லமையினாலே செங்கடலை அவர் பிளந்தார்,
எப்படி தேவன் தம்முடைய வல்லமையினாலே 40 ஆண்டு காலமாக தூதர்களுடைய மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார், ஞானக்கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். அவருடைய வஸ்திரமோ அவர்களுடைய பாதரட்சியோ தேய்ந்து போகாமல் 40 ஆண்டு காலமாக அவர்கள் வனாந்தரத்தில் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். இந்த வல்லமையெல்லாம் பத்தி அவர்கள் அதிகமாய் வேதத்தில் சங்கீதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசனம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பவுலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வந்தவர் தான், அப்போஸ்தலர்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வந்தவர்களான், அவர்களுக்கு பின்பதாக வந்த ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட வல்லமைகளை பின்பற்றி வந்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிந்து கொண்டதான அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிந்து கொண்ட புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காட்டிலும் ஒரு மேலான வல்லமை இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்னார்கள். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இன்றைக்கு அஸ்திவாரப்படப்பட்டிருக்கிறதே இயேசுவின் உயிர்த்தெழுதலில் தான். இன்னைக்கு நம்ம முதல் நிலைகளில் தான், விசுவாச நிலைகளில் தான் இருக்கோமோ. நம்ம ஏதோ வர்றோம், பேசுறோம், ஆலயத்துக்கு வர்றோம், அப்படியா தான் நிறைய இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய வஞ்சகம் பிரியமானவர்களே. பாருங்க, வேதம் சொல்கிறது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அப்போ முதலாவது கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பிறக்க வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அவர் வாழ்க்கையில் நடந்ததான 3 விதமான சம்பவங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தேவனுடைய வல்லமை வேறு, கிறிஸ்து காட்சியில் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வேறு, கிறிஸ்து கல்வாரிக்கு பின்பு மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக தேவனுடைய வல்லமை வேறு. இந்த 3 வல்லமைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரங்களும் ஆளுமைகளும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை இருக்கிறது. ஒரு ஸ்கூலை எடுத்துக்கோங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் சில அதிகாரம் இருக்கும். அங்க முதலாவது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கிரேடு கொடுப்பாங்க. பிறகு ஹையர் செகண்டரி சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு கிரேடு வச்சிருப்பாங்க. அதை நிர்வாகம் செய்கிறவர்களுக்கு ஒரு கிரேடு, ஒரு அதிகாரம் வைத்திருப்பாங்க. இதை நீங்க எல்லா துறைகளிலும் நாம் இதை கண்கூட காண முடியும். இதுதான் என்னவென்று சொன்னால் அதிகாரம். அல்லேலூயா. மார்க் 6:7 என்ற வேத பகுதி சொல்லுகிறது, இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் அழைத்து அவர்களுக்கு என்ன செய்தாராமா? அசுத்த ஆவிகளை துரத்தும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல. நம்முடைய போராட்டங்கள் தேவனுடைய அந்த ஆவியினுடைய போராட்டங்கள். தேவனுடைய துணையினாலே அசுத்த இந்த உலகத்திலே கிரியை செய்கிறதான அசுத்த ஆவிகளோடு கூட தான் நமக்கு போராட்டம். இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூல அறிவினாலேயோ நாம் விசுவாசிக்கிற ஒரு சிறு விசுவாசி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் ஆணித்தரமா என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? விசுவாசிக்க வேண்டிய இந்த அடிப்படை நமக்கு வேணும். இந்த அடிப்படை இல்லாம நம்மளால தொடர்ந்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மளால் பங்கடைய முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ரோமர் 6:5. மேலும் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்போ வேதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நிபந்தனையோடு தான் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது மறுபடியும் பிறக்கணும். அதாவது விசுவாசம் என்று சொல்லப்படுகிற பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்காமல் நம்மளால் மரிக்கவே முடியாது. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும். இன்னைக்கு பிறந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்த கிறிஸ்தவர்கள் அல்லாமல் சபை கிறிஸ்தவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவன் நம்மளை இந்த சபையில் வைத்திருக்கலாம், சந்தோஷம். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கும்படி தேவன் நம்மளை வைத்திருக்கிறான், மகிழ்ச்சி. அதே நேரத்தில் நான் கிறிஸ்துவுக்குள் உண்டான பிறப்பின் பூரணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஜெபம் பண்ணோம், ஞானஸ்தானத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பின்பு போனோம்,
அதோட நம்முடைய கடன் ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறதோட நம்ம நின்று விடக்கூடாது. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை என்னென்று சொன்னால், நாம் மரிக்கணும். எதுக்கு என்ன செய்யணும்? மரிக்கணும். மரிக்காமல் நம் உயிரோடு கூட வர முடியாது. விசுவாசித்தல் அல்லது மறுபடி பிறத்தல் என்கின்றது ஒரு வல்லமை, ஒரு தெய்வீக ஆற்றல். ஆனால் இதுல இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் மரிக்க வேண்டும். பாருங்க, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர் என்று சொன்னால், அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். 17 மனுஷனுக்கு ஏற்றவைகளை 16:23 வாசிங்க. 16:22-23 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நல்லா கவனிங்க. பேதுரு முதலாவது தேவனை விசுவாசித்து தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட ஊழியத்தில் பயணம் செய்ததான ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலன். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாமும் கடந்து வந்திருக்கிறோம். நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட நடந்து செல்கிறோம். இது முதலாவது நம்முடைய அனுபவம். ஆனால் பிறந்துட்டோம். அழைப்பினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆனால் பிறந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மரிக்க வேண்டியிருக்கிறது. மரணத்தை போல ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. நீங்க என்னதான் அழுங்க, என்னதான் நீங்க கதறுங்க, என்னதான் நீங்க கத்துங்க, அதுக்கு ஈவு இறக்க ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. ஈவு இறக்க இருக்கா? ஒரு சமயத்துல ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில ஒரு சின்ன ஒரு டெம்பிள் மாரி ஒரு டெம்பிள், அதுல ஒரு வயதான அம்மா படுத்திருக்கிறாங்க. நைட் நேரம், அது காட்டுப்பகுதி. திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய யானை வந்துருச்சு. வந்த யானை கரெக்டா இவங்களை பிடிச்சி இவங்களை மிதிக்க போகுது. அப்ப இந்த அம்மா, அந்த அம்மா நம்புறதான அந்த நம்பிக்கையுடைய பெயர்களை வைத்து கூப்பாடு போடுறாங்க. இல்ல டிவியில பார்த்தது, கூப்பாடு போடுறாங்க, கத்துறாங்க. உடனே அதை என்ன செஞ்சு சரிங்களா, விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் மரணம் என்பது அப்படி விடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி கெத்செமனேயிலே அவர் போவதற்கு முன்பு எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி எல்லாம் உமது சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒரு ஜெபத்தை செய்தார் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நேரத்துக்குள் அவர் கடந்து சென்றார். அதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார், அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால், நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். இவ்வளவு தூரத்திற்கு மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நித்திய ஜீவனிலும் அதிகாரத்திலும் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அது நடக்கும். வேதவசனங்களின்படி அவர் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று வேதவசனம் நிறைவேற வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு உறுதித்தன்மை இயேசுவுக்குள் இருந்தாலும், அந்த கட்டத்தை அவர் கடக்கும் பொழுது, அந்த சோதனையின் வேலையை கடக்கும் பொழுது, அவருடைய மனுஷீகத்திலே ஒரு பதட்டம் அங்கு இருந்ததாக வேதம் பதிவிட்டிருக்கிறது. பிரதான மெய்ப்பனுக்கே எப்படி என்று சொன்னால், நமக்கு முன்பதாக நம்மளுக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து கடந்து சென்ற அவருக்கே அப்படி ஒரு பாடுகள் என்று சொன்னால், அதே பாதையில தான், அதே அடிச்சுவடையில தான்
நீங்களும் நானும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாமக்கும் அப்படிப்பட்டதான காரியங்களை கடந்துதான் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிறந்துட்டோம், ஆனால் மரிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மரிப்பதற்கு மனம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஆண்டவருக்கு ஒரு பாடு வருகிறது என்று அவன் கேள்விப்படுகிறான். ஆண்டவருக்கு தாம் விரும்பாத ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை அவர் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதுதான் அவரை குறித்த தேவ சித்தம், தீர்க்க தரிசனம். அதை அவர் கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் அது நடக்க கூடாது. இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இவருக்கு நடக்க கூடாது என்று சொல்லி அவரை வெளியே கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்ள தொடங்கின பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது ஏன்? நான் இங்கே நிறுத்துகிறேன். நல்ல கவனிங்க. பவுலை அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றி வருகிறோம். அவரோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறது. அவர் நம்மளுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். அவர் நமக்கு சில காரியங்களை செய்திருக்கிறார். நாமும் அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்திருக்கிறோம்? சில அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறோம். நல்லதுதான். பலருடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் பலரை கட்டி வச்சிருந்தான். பலரை அவன் என்ன செஞ்சிருந்தான்? முடுக்கி போய் வச்சிருந்தான். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கட்டவிழ்ப்பதற்கு அவரோடு கூட இந்த பேதுருவும் போன ஒரு ஆள் தான். விளங்குங்களா? அல்லேலூயா. இந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு வாங்க, நம்மளை கொண்டு வந்து நிறுத்துங்க. மரிக்க வேண்டும். பாவத்திற்கு அவர் மரித்து நீதிக்கு என்ன செய்தார்? பிழைத்தான். மரித்தல் என்றால் ஞானஸ்தானத்தோடு கூட நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி எல்லாம் எனக்கு பரிசுத்தம் என்று சொல்லுகிறதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மளிடத்திலே காணப்படுகிறது. நாம் பாவத்துக்கு மரித்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தது உண்மைதான். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு கிரியினாலே நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தின உண்மைதான். ஆனால் முடிவு வரை நிலைநிற்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஏதோ சபையில் அங்கமாகணும், ஏதோ ஞானஸ்தானத்தை பெற்றோம், ஏதோ கர்த்தரை ஆராதிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் நித்தியம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தெளிவற்ற மனநிலைமையோடு கூட நாம் வாழக்கூடாது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளினால் உங்களுக்கு என்னது உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்குகளும். அப்போ மரித்தல் என்று சொன்னால் என்ன சொன்னால், தேவனுடைய சிந்தை நமக்குள்ளாக வரணும். தேவ சிந்தை வரணும். இன்னைக்கு நமக்குள்ளாக தேவ சிந்தை செயல்படுகிறதா என்று சொல்ல, இந்த உயிர்த்தெழுதல் அப்ப என்று சொன்னால் தேவ சிந்தை நமக்குள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம். நம்மளால் இன்னைக்கு என்ன செய்ய முடியல? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க முடியவில்லை. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இப்பிதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரிக்கு எழுதுவதை வேதத்திலே வாசிக்க முடியும். யோவானின் புஸ்தகம் ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனை குறித்து அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனம் இல்லாததினால் தகாத காரியங்களை செய்யும்படி தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு கேடான சிந்தனைகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 29 31 வரை அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம் சொந்த பலத்தினால் முடியாது. 100% சொல்லுகிறேன். நம்ம சொந்த பலத்தினாலேயோ, சொந்த ஞானத்தினாலேயோ, சொந்த யுக்தியினாலேயோ, சொந்த ஆற்றலினாலேயோ, அறிவினாலேயோ முடியாது. இது முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நமக்குள்ள இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்தால் ஒழிய இந்த ஒவ்வொரு நிலைகளையும் நாம் தாண்டி என்ன செய்ய முடியாது? உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற முடியாது, முழுமையடைய முடியாது. அது எத்தனை காரியங்கள் செஞ்சிருக்குன்னு, எத்தனை காரியங்கள் போட்டிருக்குன்னு பாருங்களேன். அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமைகள், கொலைகள், வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு, தேவ பகைஞராய் துரோக்கிரதம் பண்ணுகிறவர்களாய், அகந்த, இருமாப்பு, பொல்லானவைகளை யோசிக்கிறவர்கள், அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறவங்க, அதை கோர்த்து விடுறவங்க, தங்களை பெற்றவர்களுக்கு
கீழ்ப்படியாமல் இருக்கிறதான மனநிலைமையுடைய பிள்ளைகள். கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் இன்னைக்கு கீழ்ப்படியாம நிறைய நேரங்கள்லாம் பார்க்க முடியும். பிள்ளைகள் வளர்ப்புல உண்மையை சொல்றேன், புறஜாதிகள்கிட்ட நம்ம சில விஷயங்களை கத்துக்கிறோம். அவங்களை பெருமைப்படுத்தி உங்களை தாழ்த்தி நான் சொல்வதாக நீங்க தயவு செய்து நினைக்க கூடாது. நடைமுறையை நான் சொல்கிறேன். நாம் பெண் பிள்ளைகளை வளர்க்கிறோம், நல்லது. ஆனா நாம் பெண் பிள்ளைகளுக்கு அன்றைக்கு ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4:30 மணி இருக்கும், ஒரு ஜபத்துக்காக போய்கிட்டு இருந்தேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல் பஸ் அப்படி வேகமா வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிக்கு எங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற ஒரு பஸ். அந்த பஸ் அப்பதான் ஸ்கூல் முடிய, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு அப்படி வருது. பஸ் ஃபுல்லா பிள்ளைங்களும் பசங்க 10th 12th படிக்கிற பசங்க அப்படியே டயர்ட் ஆகி அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே வந்தாங்க. அந்த பஸ் வேகமா போயிடுச்சு, பஸ் கடந்து போயிடுச்சு. ஆனா என் மனசு அப்படி நின்றுச்சு. நான் யோசித்தேன், பாருங்க, தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்து என்று சொல்லுகிறார். ஒழுக்கம், கண்ணியம், கீழ்ப்படிதல், கற்பு, மரியாதை, அன்பு, கனப்படுத்துதல், இவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கல்விக்கு நாம் கொடுக்கிறதான முக்கியத்துவத்தை காட்டிலும் வேத புஸ்தகத்துக்கு இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் போகுதுங்களா, 9th 10th 11th 12th, சரியான டீனேஜ், சரியான பருவம். இந்த பருவத்துல வீட்டுல குடிச்ச டம்ளரை கூட எடுத்து அங்க வைக்காம படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 4 வருஷம் அவங்க படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போவதுக்குள்ள ஒரு மனுஷனா அவன் எப்படி உருவாகணும், அல்லது ஒரு மனுஷியா, ஒரு தாயா எப்படி உருவாகணும், ஒரு தகப்பனா எப்படி உருவாகணுங்கிறதான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதை கல்வி என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஜவ்வு அவங்களை அப்படி மூடி படிச்சிடுறாங்க. அவங்க நினைச்சதை சக்சஸ் பண்ணிடுறாங்க, உயர்ந்த பதவியில் இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப் என்று சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு திருமணம் ஆகிறது, அவங்க போறாங்க, குடும்பம் நடத்துறாங்க, மனக்கசப்பு உண்டாகிறது, வருத்தத்தோடு வேதனையோடு அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. குழந்தைகள் இருந்தா பிரச்சனை இல்லை, குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தையுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அப்ப பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த காரியத்திற்கெல்லாம் டீனேஜ் பசங்களும் சரி, டீனேஜ் பிள்ளைகளும் சரி, இந்த காரியத்துக்கெல்லாம் மறிக்கணும். பைபிள் அழகாக சொல்லுகிறது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும் உணர்வில்லாதவர்களும் எப்பவும் தான் செஞ்ச உடன்படிக்கையை மீறத வேலையா கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது. மீறுகிறவர்களும், சுமாபத்துல அன்பு இல்லாதவர்களும், இணங்காதவர்களும், இரக்கம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனம், இப்படிப்பட்ட சிந்தனை, இப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்துல வரும் பொழுது இந்த காரியங்களை நான் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவ சமூகத்துக்கு போய் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வராதபடி இயேசுவின் இரத்தத்தினால அதை கழுவி சுத்திகரித்து அவரோடு ஒப்புரவாகி தேவ சிந்தை நமக்குள் வருவதற்கு எத்தனை பேர் நாம் முயற்சிக்கிறோம்? மரிக்காமல் உயிர்ப்பிக்க முடியாது, செத்தாதான் உயிரடைய முடியும், சாகாம உயிரடைய முடியாது. எழுத்தின்படி சொல்லுகிறேன். அப்போ பேதுரு பாருங்க, அதே யோவான் ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். 5ஆம் வசனம் சொல்றது, அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். அப்போ சிந்தனை மண்டலத்திலே நாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக தானா, ஆனால் சில விஷயங்களுக்கு நாம் இன்னும் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குறித்து அத்தனை தெளிவான திருஷ்டாந்தரங்கள், தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் மாம்சிகத்திலே அவர் போராடின பொழுது, ஆனால் அதை கடந்து சென்றார். இல்லை, நமக்கு மீட்பு கிடையாது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையை அவரை பின்பற்றுகிற, அவரோடு கூட இருந்து அவரை பின்பற்றுகிற அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையில வரும் பொழுது
ஆண்டவர் அவனை குறித்து கடிந்து கொள்கிறார். என்னவென்று கடிந்து கொள்கிறார் சொன்னால், நீ மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கின்றாய். உன் சிந்தனை மாம்சத்துக்கு எதுவாய் இருக்கிறது, உலக பிரகாரமாய் இருக்கிறது. 2 சுவிசேஷம் உண்டு, 2 காஸ்பல் இன்னைக்கு உலகத்துல பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ மதத்தினாலே 2 காஸ்பல் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஒன்று இன்னைக்குரிய காஸ்பல். இன்னைக்கு எங்க நீங்க எந்த டிவியை திறந்தாலும் சரி, எந்த சேனல்ஸை நீங்க திறந்தாலும் சரி, எந்த மேகசின்ஸை திறந்தாலும் சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்மையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதுக்காக ஒரு காஸ்பல் சொல்லக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்பதான் ஜனங்களுக்கு இனிமையான சொற்களை அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர சத்தியத்தை கேட்பதற்கு இன்றைக்கு ஜனங்களுக்கு மனமில்லை என்கிறதான ஒரு அங்கலாய்ப்பை வேதத்திலே ஆண்டவர் பதிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச சிந்தையை எப்படி பேதுரு மேற்கொண்டார்? அவருக்குள்ளாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி கிரியை செய்தது? நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சத்தியத்துல ஞானஸ்தானம் பெற்றோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், நமக்கு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு, மகிமையின் சரீரம் உண்டு. 3 சரீரம் இருக்கிறது. இந்த 3 சரீரத்திலையும் நம்ம ஆன்மா டிராவல் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க, என்னென்ன சரீரம் இருக்கு? ஜென்ம சரீரம் இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, மகிமையின் சரீரம் இருக்கிறது. ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு நம்முடைய ஆன்மா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், போகணும். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் நாம் நிர்வாணிகள் அல்ல. நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் நாம் நிர்வாணிகள் அல்ல. மாம்சத்து ஜென்ம சரீரத்தை நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதனாலதான் நாம் அந்த காரியத்தை நாம் கடந்து செல்ல முடியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. அப்போ இத பாருங்க. இப்ப பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அடுத்த வசனத்தை நீங்க சேர்த்து வாசித்தா அது முழுமை பெறும் நினைக்கிறேன். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அனைவருக்கும் தேவையானது வாசிங்கம்மா. அனைவருக்கும் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. போதும், நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசித்தார்கள். அருமையான சகோதரி பென்சியை குறித்து போதகர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, பரலோகத்தின் மகிமையை ஒரு மனுஷன் முன் ருசியாய் ருசிப்பான் என்று சொன்னால் பூமிக்குரிய ருசியானது அவனுடைய வாழ்க்கையில எடுப்படாது. நல்ல சாதாரணமான ஒரு சாதாரணமான சாப்பாடு சாப்பிடுறோம், ஒரு கஞ்சி சாப்பாடு சாப்பிடுறோம். திடீர்னு சொல்லி நமக்கு உயர்தரமான ஒரு பிரியாணி வந்துச்சுன்னு சொல்லி அதை சாப்பிட்டு பழகிட்டோம்னா 2வது இதை சாப்பிட நினைப்போமா? எப்போ நினைப்போம் தெரியுங்களா? சாப்பிடறதுக்கு விருப்பம் இருக்காது. அப்ப எப்போ அதை சாப்பிட்டு உடல் உவாதையாகி பலவிதமான வியாதிகள்லாம் வந்து இனி அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு நிலைமை வந்த பின்னாடி தான் திரும்பவும் நம்ம என்ன செய்வோம்? வியாதிப்பட்ட பின்பு தான், சுருக்கமா சொன்னா வியாதிப்பட்ட பின்பு தான் அந்த கஞ்சிக்கு திரும்ப நம்ம வரும். ஆமாவா இல்லைங்களா? பலகீனமானவங்க, வியாதிப்பட்டவங்க, சிறு குழந்தைங்க, சரீரத்தில் பலகீனமா இருக்கிறவங்களுக்கு எளிய ஆகாரம் தான் சாப்பிடுவாங்க. திடகார்த்தமான ஆகாரம் அவர்களுக்கு சாப்பிட முடியாது. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனும் அப்படித்தான். நாம் கிறிஸ்துவுக்குள் சிறியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மளால் சில உயர்தரமான விட்டமின்ஸ் அடங்கிய, நம்மளை பலப்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு சக்தி ஊட்டக்கூடிய சில உபதேசங்களையும் சில சத்தியங்களையும் சில தீர்க்க தரிசனங்களையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கஞ்சிலேயே பழக்கப்பட்டு அதுலயே இந்த லைட் ஃபுட்ல தான் நம்ம இருக்கிறதுனால
கடினமான ஆகாரம் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதை போல ஆவியின் மண்டலத்திலும் அப்படித்தான். மகிமையின் சரீரம், நாம மகிமையின் சரீரத்தை அடைவதற்கு முன்பு ஆவிக்குரிய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? பேதுரு என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த பைபிள் அழகா சொல்லுது, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி சாட்சி கொடுத்தார்கள்? அந்த காலகட்டத்துக்கு நீங்க போகணும். இந்த காலகட்டத்தில் பலவிதமான காரியங்களை இன்னைக்கு நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். பல நிந்தனைகளை தாண்டி வந்திருக்கிறோம், அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஏனைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாலே நாம் தவறான ஒரு காரியத்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். இந்த அவகீர்த்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். காரணம் ஒன்னே ஒண்ணு, இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் நமக்கு இருந்ததுனால தான். இல்லைன்னா நாமும் அவர்களோடு சேர்ந்திருப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் பேதுருவிடத்திலே. என்னவென்று சொன்னால், நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 24ஆம் அதிகாரம் 47-48 வாசிங்கம்மா. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பெற வேண்டும் என்கிற வாக்குத்தத்தத்தையும் தேவன் அங்க பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். நீங்களும் இவைகளுக்கு சாட்சிகள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை. நீங்கள் நான் சொன்ன இவைகளுக்கு மனம் திரும்புதலுக்கும், பிறகு எதுக்கும்? பாவ மன்னிப்புக்கும், அதுவும் எருசலேமிலே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறதான அந்த வெளிப்படுத்தப்படுகிறதான சத்தியங்களுக்கும் நீங்கள் தான் சாட்சி என்கிறதான ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தான் அன்றைக்கு இருந்ததான இயேசுவுக்கு சாட்சிகள். ஆனால் இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லப்படுகிற ஆணித்தரமான நம்பிக்கை மற்ற ஜனங்களிடத்தில் இருந்தது. அரசாங்கம் அதை டிக்ளேர் பண்ணிச்சு, இயேசு உயிர்த்தெழல அப்படின்னு சொல்லி நம்பிச்சு. இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்காக ரோமாபுரியிலிருந்து ஒரு பெரிய டீமையே என்ன செஞ்சு எருசலேமுக்கு ரோம அரசாங்கம் அனுப்பி வைத்திருந்துச்சு. ஏன்னா இவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு அவ்வளவு சந்தேகம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் பாவத்தை மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயித்தது, சாபங்களை ஜெயித்தது, பிசாசின் அத்தனை விதமான அந்தகார வல்லமைகளையும் உரிந்து கொண்டது. ஆமென். அது அவர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிங்காசன பரலோகத்தில் வீற்று இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா அதிகாரம், கர்த்தத்துவம், துரைத்தனம் எல்லாமும் அவருடைய பாதத்திற்கு கீழாக வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவைகளுக்கு சாட்சி. அப்போ எழுதப்பட்ட, நல்ல கவனிங்க, எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு சாட்சி அவசியம். என்று சொன்னால் தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆமென். வார்த்தையா இருக்கிற தேவன் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எப்படி இருக்கிறார்? இப்பொழுது வார்த்தையா இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையா இருக்கிற இந்த வார்த்தை மாம்சம், வார்த்தை தான் மாம்சமாச்சு. எது மாம்சமாச்சுங்க? இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தார்? ஆதியிலே தேவன் இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை என்ன செய்தது? மாம்சமானது. வார்த்தை மாம்சமானது. இயேசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார், வார்த்தையான இயேசு மாம்சமானார், மாம்சமான இயேசு திரும்ப ஆவியானார். நாம அப்படி இல்லை. நம்ம முதலாவது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆத்மா ஆவி தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த ஆவி ஆத்மாவை பிடிச்சி இந்த மாம்ச சரீரத்தில் அவர் வைத்தார். இந்த மாம்ச சரீரத்தில் இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது இந்த சரீரமானது ஆவியின் சரீரமாய் மாறணும், அல்லது வார்த்தையின் ஒரு பகுதியாய் மாறணும். வார்த்தையின் ஒரு பகுதியாய் மாறாமல் வார்த்தையோடு நம்மளை தொடர்பு கொள்ள முடியாது. புரியல? புரியல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு வார்த்தையா இருந்தார். இயேசு என்ன செய்தார்? வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாச்சு. வார்த்தை மாம்சமாகி அங்க சாட்சியா இருக்கு. இப்படி சொல்றேன்.
ஏசாயா என்கிறதான ஒரு பக்தன் வருகிறார். அவர் வாயிலிருந்து தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுகிறார். இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வந்ததுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மாம்சீக சாட்சி வேணும். இப்ப புரியும் நினைக்கிறேன். புரியுமா? புரியல. என்ன சொல்றீங்களே சொல்ல பிரதர், டைம் வேற முடிஞ்சு, 2 நிமிஷம் எடுத்து எல்லாம் கவனிங்க. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளால் ஆவிக்குரிய சரீரத்தை என்ன செய்ய முடியும்? ஜென்ம சரீரத்தை தரித்திருந்தாலும் ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக போன நமக்கு தான் மகிமையின் சரீரத்தை நம்மளால பெற முடியும். உயிர்த்தெழுதல்ல இவ்வளவு மகிமையான காரியங்கள் இருக்கிறது. இயேசு வார்த்தையா இருந்தார், வார்த்தை மாம்சமாகி அந்த ஏசாயா மூலம் சொல்லப்பட்டதான வார்த்தைக்கு மாம்சக சாட்சி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். மாம்சிகத்துல இயேசு ஒரு சாட்சி. பிசாசுக்கு பகைஞனாக சொந்த இந்த மாம்சத்துல ஒரு சாட்சி இயேசு. நமக்கு ஒரு பிரதானமான அப்போஸ்தலர், என்னை போல உங்களில் நடுவில் இருந்து ஒரு சகோதரரை தேவன் எழும்ப பண்ணுவார், ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார் என்று மோசே சொன்ன வேத தீர்க்கதரிசன வசனத்திற்கு இயேசுவானவர் அவருடைய காலத்துல அவர் சாட்சி. இப்ப புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கன்னிமரியால் கர்ப்பவதியாக என்று சொன்னால் அந்த கன்னிமரியா அந்த வேத வசனம் நிறைவேறுகிறதான அந்த தருணத்துல அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற அந்த மாம்சத்துல அந்த வார்த்தை ஆதியில இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது இயேசுவா மாம்சமா இந்த பூமியில ஏசாயாட்ட சொன்ன வார்த்தைக்கு வாக்குத்தத்தம், மோசேட்ட சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் ஏதேன்ல பேசின வாக்குத்தத்தம், இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் மாம்சிகத்துல ஒரே சாட்சி யாருன்னா இயேசுதான். ஆமென். அப்போ நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். அப்படின்னு சொன்னால் இவர்கள் எதற்கு சாட்சிகள்? இயேசுவின் போதனைகளுக்கா? இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களுக்கா? இயேசு எல்லாருக்கும் நீங்க வழிபடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கா? அந்த அஸ்திவாரம் என்ன சொன்னால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தால் அதற்கு நாங்கள் சாட்சி. எந்த மனிதனுக்குள்ளாக, எந்த கிறிஸ்துவ மனுஷிக்குள்ளாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றியதான ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு மேலாக பூரணமான கிருபை உண்டாகும். கிருபை இல்ல கிருபை இல்ல கிருபை இல்லன்னு சொல்லி சொல்றோம். கிருபை எப்படி வரும்? கிருபை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாக சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்க கிருபை தேடி போக வேண்டாம், கிருபை உங்களை தேடி வரும். அது பூரண கிருபை. நான் இதை இப்படி நிறுத்துறேன். அப்போ இயேசு சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தைக்கும் இந்த கடைசி காலத்துல சாட்சி வேணும். சாட்சி இருந்தது. மாம்சிக மனுஷிகமா மாம்சமா ஒரு மனுஷனா சாட்சி இருந்தது உண்மை என்று சொன்னால் அவர் சொன்னதான தீமையான ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு சாட்சி இந்த பூமியில் இருக்கத்தான் செய்யும். புரிஞ்சா புரியலையா? தேவன் சொன்ன உண்மையான மெய்யான வார்த்தைகளுக்கு ஒரு மாம்சிகமான மனுஷ சாட்சி இந்த பூமியில் இருந்தது உண்மை என்றால், இப்ப இன்றைக்கு நம்ம இயேசுவுக்கு சாட்சி. அப்போஸ்தலர் காலங்களில் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சி. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொருத்தரும் இந்த நாமத்தை அறிந்து, இந்த நாமத்தை தொழுது கொண்டு, இந்த நாமத்தை தரித்து கொண்டு, இந்த நாமத்திற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரும் அவங்க காலத்துல இந்த வார்த்தையின்படி சாட்சிகள் தான். நம்ம காலத்துல நம்ம தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சிகள். ஆமாவா இல்லைங்களா? அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தால் அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி சொல்வதற்கு இந்த பூமியில நம்மளைத்தான் தேவன் சாட்சியா வச்சிருக்கிறார். நாம் மாம்சீகத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட சாட்சிகள். அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் சொல்லி அவர் முன்னுரைத்தாரே. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மேலும் கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று
எப்படினில் மாம்சர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் மகந்து உள்ளவர்களும் தூஷிக்கிறவர்களாயும் தகப்பன் தாய்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறிவில்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சோப அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களும் நல்லோரை யாவன் நல்லவன அவனை பகைக்கணும், அதுதான் வேலையை. அப்ப இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இது கடைசி காலத்தில் நிறைவேற இது என்ன சொன்னால் இது தீர்க்க தரிசனமான வசனம். அப்ப இந்த தீர்க்க தரிசனமான வசனம் தேவனால் உரைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் இந்த வசனத்திற்கு மனுஷ சாட்சிகள் அவசியம், மாம்சிகமான சாட்சிகள் அவசியம். அதனாலதான் அநேகர் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்கிறதுனாலதான் இது கடைசி காலம் என்கிறதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. என்று சொன்னால் இவர்களெல்லாம் சொல்லப்பட்ட இந்த துர்க்கிரியைகளுக்கு இவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? கடைசி காலத்துல பரியாசக்காரர் வருவார்கள் பைபிள் சொல்லுது. இயேசுவின் தேவனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிப்பவர்கள் வருவார் என்று பைபிள் சொல்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சாட்சிகள் இந்த பூமியில வேணும். எதுல வேணும்னா மனுஷனா வேணும், மாம்சத்துல வேணும். உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? மாம்சமாய் மாற வேண்டி இருக்கிறது. எப்படி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி அவர் மாம்சத்திலே வந்தாரோ, மாம்சத்திலே வந்து சாட்சியா இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல தேவனால் ஒவ்வொரு காலத்திலும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிலைமைகளுக்கும் மாம்சிகத்துல சாட்சி வேணும். அந்த சாட்சிகள் எல்லாம் நம்ம எது வழி பார்க்க முடியும் சொன்னா இந்த வேதத்தின் வழியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய கண்கள் திறந்தா தான் பார்க்க முடியும். நம்ம ஜென்ம சரீரத்துல இருந்தா பார்க்க முடியாது. நம்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாற வேண்டும். நம்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறினா தான் நம்மளால் ஒரு மகிமையின் சாயலை, மகிமையின் சரீரத்தை நம்மளால் பெற முடியும். அருமையான சகோதரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்கள் மாம்ச சரீரத்தை அணிந்திருந்தார்கள், பின்பு ஆவியின் சரீரத்தை அணிந்திருந்தார்கள். பின்பு அவருடைய ஆவி ஆன்மா எதுக்கு போயிருச்சு? மாம்சி சரீரத்தை கலட்டி போட்டுருச்சு, ஆவியின் சரீரத்தை கலட்டி போட்டுருச்சு. இப்ப அதற்கென்று ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருந்ததான எதுக்குள் போயிருச்சு? மகிமையின் சரீரத்துக்கு போயிருச்சு. அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே, அவர் மகிமையின் சரீரத்தில் இருக்கிறபடினாலே அவரோடு கூட சேர்ந்து அங்கே இருக்கிறது, இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் இருக்கிறது. எல்லாரும் இந்த பாதையில கடந்துதான் போகணும். ஒருத்தர் இதில் தப்பவே முடியாது. மனிதன் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிறக்காம மரிக்க முடியாது, மரிக்காம சாக முடியாது, உயிர் தெழுத முடியாது. இன்னைக்கு நம்ம 2ஆம் கட்ட நிலையில இருக்கிறோம். பிறந்துட்டோம், ஆனா உயிர் தெழணும் இல்லைன்னா நம்ம பிறந்ததே வேஸ்ட். அப்ப உயிர் தெழுதணும்ன்றான் நமக்கு முதலாவது தேவ சிந்தை, தேவனை குறித்ததான சிந்தை வரணும். பேதுரு, அப்போஸ்தலர்கள், இயேசு விசுவாச சீசர்கள் எல்லாரும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் காட்சி கொடுத்து அவர் அந்த பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அவங்க அந்த ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்களுக்கு பயம் இருந்தது, அவங்களுக்கு கவலை இருந்தது, அவங்களுக்கு துக்கம் இருந்தது, அவங்களுக்கு வேதனை இருந்தது, சமாதானம் இல்ல. ஆனா என்னைக்கு ஆவியின் சரீரத்தை தரித்துக் கொண்டார்களோ அன்னைக்கு அவங்களுக்கு பயமே இல்லை. சொல்றாங்க 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4வது இடத்துல சொல்றாங்க. எடுத்து சொல்ல வர நேரம் எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சொல்றாங்க பாருங்க, நாங்கள் மனுஷனையா நாங்கள் தேவனையா, நாங்கள் யாரை நாடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரசங்கம் பண்ணணும் கேட்கிறாங்க. இதே பேதுரு தான் அன்றைக்கு இயேசுவை விசாரிக்கிற அன்றைக்கு இரவிலே 2 முறை சாவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அவன் இல்லை என்று சொன்னான், எனக்கு தெரியாது என்று சொன்னால் கடைசியாக அவரை சபித்தான், சத்தியம் பண்ணினான், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஓடிட்டான். ஆனா மனஸ்தாபப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையில் இன்றைக்கு கிரிகை செய்கிறதா? உயிர்த்தெழுதல் என்பது சாதாரணமான காரியம் இல்ல. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் தான் நான் முடிச்சிருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம், தட்ஸ் குட். நாம் விசுவாசத்தில் நடக்கிறோம். ஆவியின் சரீரத்தை நாம் பெற வேண்டும், அதில் பரிபூர்ணம் அடைய வேண்டும். அதை பரிபூர்ணம் அடையணும்னா இந்த பயங்கள், கவலைகள், வேதனைகள். அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதலின் மகிமை பெற்றதுனால சாட்சி மாத்திரம் கொடுக்கல, அவர்கள் இந்த பூமியில தங்களுக்கு சொந்தமா இருந்த அநேக விஷயத்தை வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரியம் போதும் நம்மளை ப்ரூவ் பண்றதுக்கு. ஒட்டச்சை எடுத்துரும், எல்லாத்தையும் இன்க்ளூட் மீ. ஒட்டச்சை எடுத்துரும், ஒட்டச்சை எடுக்கும்.
நான் மகிமையின் சாயலை பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆவியின் சாயல்ல இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்றோம். விசுவாசத்துல சொல்றோம், நம்பிக்கையில சொல்றோம், நல்லது. ஆனால் அதற்கேற்ற கனிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அப்போஸ்தலர்கள் என்பது நமக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை. அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருத்தனுக்கு ஒன்றும் குறையலை. இன்னைக்கு மனைவி புருஷனுக்கு தெரியாம சேமிச்சு வைக்காங்க, புருஷன் மனைவிக்கு தெரியாம சேமிச்சு வைக்காங்க, பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைங்க சேமிச்சு வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் காரியங்களை பார்க்கறாங்க. ஒரே குடும்பத்துக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியவே கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆணித்தரமா இருக்கிறாங்க. அப்ப இது என்ன சரீரம், என்ன சரீரத்தை அணிந்தவர்களாய் நாம் இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் ஜென்ம சரீரத்துல தான் நாம் இருக்கிறோம். ஜென்ம சரீரத்தில் இருந்தாலும் ஆவின் சரீரம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யல, அதுக்கு நம்ம வழி வகுக்கல. ஏன்னா நம்ம சிந்தை மண்டலத்துல ஒரு போராட்டம், அதை உடைச்சு எடுக்காம நம்மளால ஒரு 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 தெளிவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. எவ்வளவு வேதங்களை நாம் பேசலாம், உபதேசிக்கலாம், அற்புத அடையாளங்களை செய்யலாம், அதெல்லாம் தேவன் ஒரு கணக்கில் எடுக்க மாட்டார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு எப்படிப்பட்ட சாயலை உடையவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை உலகத்திற்கு நம்மளை ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், ஒரு பரிசுத்தவானாய் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உள்ளான மனிதனிலே, உள்ளான மனுஷனிலே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம், தேவன் அறிவார். அல்லேலூயா. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவார்கள் என்பதை அவன் அறியாதிருக்கிறான் என்கிற வேத வசனத்திற்கு ஒத்த வசனம். பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். அப்ப நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக நிறைய தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறந்திருக்கிறோம், பிறந்ததுனால தான் அங்கே இருக்கிறோம். அதை நான் நம்புறேன். ஆனால் பிறந்திருக்கிற நாம் எல்லா உலக வழக்கங்களுக்கும் நாம் மறிக்க வேண்டும், பாரம்பரியங்களுக்கு மறிக்க வேண்டும், மனித ஆற்றலுக்கும் ஞானத்திற்கும் அவனுடைய அறிவுக்கும் நாம் மறிக்க வேண்டும், உலகத்திற்கு நாம் மறிக்க வேண்டும், உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் நாம் மறிக்க வேண்டும். மரித்தால் ஒழிய நம்மளால் என்ன முடியாது? தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. God bless you.